ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆட்டுக்கால் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இது பச்சைப்பருப்பு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி சின்ன துண்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, சோம்பு, இஞ்சி, பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் இந்த சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கால் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காயம், மிளகு, ஜீரக பேஸ்ட்டையும், தக்காளி, கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 8 விசில் கிட்ட விட்டு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற இந்த பச்சை பருப்பை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ ஒரு 8 விசில் கழிஞ்சு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு சூப் நல்லா காலெல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கிற பச்சை பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து இப்போ இந்த சூப்பை நல்லா கொதிக்க விடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்ததும் நம்ம சூப்பை கொதிக்க வைக்க போகிறோம். பாவம் என்று வந்தாள் மாது, நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய், தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தாகம் என்பாய், தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே, கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளையிலும் உன்முகம் தெரிகிறது, இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளையிலும் உன்முகம் தெரிகிறது. இப்போ நல்லா கொதிச்சதும் நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிடலாம். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.